கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் ஜெபம் என்கின்ற தலைப்புல உங்க கூட பேச போறேங்க. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஜெப வீரர் யார் என்றால் இயேசு மாத்திரமே. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் ஊழியமாயிருக்கட்டும், குணாதிசயங்களா இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், நாம் பின்பற்றக்கூடிய தகுதியான ஒரு நபர் யார் என்றால் கடவுளாயிருந்து மனிதனாய் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்த அவர் ஒருவர் மாத்திரமே. அவரை பின்பற்றும் போது நம்ம ஜெயிச்சிடலாம், எதுலையும் பின்வாங்க மாட்டோம். அப்படிப்பட்ட கடவுளாய் இருந்து மனிதனாய் வந்த இயேசுவினிடத்துல நம்ம ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு சிறந்த ஜெப வீரர். அவரிடத்துல அவருடைய ஜெபத்தை நம்ம தியானித்து கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அபிஷேகம் வர ஆரம்பித்து விடும். கர்த்தர் ஜெபத்திலே நம்ம எழுப்ப ஆரம்பித்து விடுவார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விடுவார். இயேசுவின் ஜெபம் என்கிற தலைப்பிலே நம்ம முதலாவது என்ன தியானிக்க போகிறோம்? வாசிக்கிறேன். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபித்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பிதாவினுடைய விருப்பத்தை, பிதாவினுடைய சித்தத்தை கேட்டு ஜெபித்தார். அப்படி ஜெபிச்சதுனால தான் அவரால சிலுவையை சுமந்து ஜெயிக்க முடிந்தது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சுய சித்தத்தை அல்ல, தன்னுடைய விருப்பத்தை அல்ல, பிதாவுக்கு எது சித்தம், இயேசுவே உமக்கு பிரியமானது என்ன, உம்முடைய சித்தம் என்ன, அதை எனக்கு தாரும், அதன்படி என்னை நடத்தும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இயேசுவினுடைய சித்தத்தின்படி வாழணும், இயேசுவினுடைய விருப்பத்தின்படி நான் வாழணும், அதை எனக்கு கற்றுத்தாரும், அதன்படி நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இடற மாட்டீர்கள். இயேசுவினுடைய சித்தத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, அதன்படி என்னையும் என் எதிர்காலத்தையும் நடத்தும் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா காரியமும் அவருடைய விருப்பத்தின்படி கிடைக்கும். அதுல எந்த வேதனையும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம பிரச்சனை என்ன? புடிவாதம். எனக்கு இந்த வேலை தான் வேணும், எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு இவாதான் வேணும், எனக்கு இப்பமே இந்த பொருள் வேணும். ஆண்டவர்ட்ட அப்படி கேட்காதீங்க. கேட்டா கொடுப்பாரு, ஆனா அது அவருடைய சித்தம் இல்லைன்னா பின்னால வர பிரச்சனையை நீங்க தான் சுமக்கணும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் அடிப்பான. அதே போல ஆண்டோடைய சித்தம் கேட்காம பிடிவாதமா ஜோமன்னா கிடைக்கும், ஆனா அதனுடைய பிரச்சனைகள் இழப்புகள் அதிகமா இருக்கும். ஆமாங்க, இயேசுனுடைய சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஜெபத்துல ஆசீர்வாதம் இருக்கும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒருவேளை உங்க விருப்பமா இருந்தாலும், இயேசுவே எனக்கு இது விருப்பம், எனக்கு இது வேணும்னு ஆசை, ஆனா உங்க சித்தம்னா இது வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா தாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எது சித்தமோ அது தாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா? அதனாலதான் நம்ம தோத்து போறோம். அதனாலதான் அப்புறம் வாங்கிட்டு பிரச்சனையில பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நிக்கும். ஏன்னா நம்ம ஜெபத்துல அவருடைய சித்தத்தை கேட்கறது கிடையாது, நம்ம விருப்பத்தை உள்ள புகுத்தி இப்படித்தான் கேட்கிறோம். அதனாலதான் நம்ம சிறந்த ஜெப வீரனா மாற முடியல, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவும் முடியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் செவி கொடுப்பாரா. அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் செவி கொடுத்து பதில் கொடுத்து நம்மளை அழகா நடத்துவாராம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். ஆமாங்க, உலக ஆசையை உங்க ஜெபத்துல நீங்க கேட்க முடியாது, உங்க இச்சையை உங்க ஜெபத்துல நீங்க கேட்க முடியாது. அதுக்கு கேட்கலாம், அது வேஸ்ட். ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவரே உங்க சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நிலைத்து நிற்பீர்கள். நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள், உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிருவாரு. எதுனாலும் அவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து தருவார். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரியே, உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? பிடிவாதமான ஜெபமா இருக்கிறதா? பிரச்சனை அதிகம் வரும். இல்ல உங்க விருப்பத்தை மட்டும் கேட்கறீங்களா? பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இது அல்ல,
உங்க விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல என்னுடைய விருப்பம் இதுவா இருந்தாலும் உங்க சித்தம் என்ன கேக்குறீங்களா? நீங்க கேட்டு பாருங்க. பிதாவின் சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவனை கர்த்தர் அழகாய் நடத்துவார். இயேசுவே சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போகணுமா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த பரலோகத்துக்கு போகணும்னா அவருடைய சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் பரிசுத்தமா வாழ முடியும். அவர் அழகா உங்களை கரம் பிடித்து நடத்த முடியும். பிதாவின் சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்கள் அவருக்கு சகோதரனும் சகோதரியுமா அப்படின்னு அவருடைய குடும்பத்துல இணைத்து வைக்கிறார். நீங்க தேவ சித்தம் கேட்டு ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க அவர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை. அவருடைய விருப்பத்தை கேளுங்க. யாருடைய விருப்பத்தையும் உங்க விருப்பமா வைக்காதீங்க. உங்க விருப்பத்தையும் பிரதானமா வைக்காதீங்க. ஆண்டவரே, உங்க சித்தம் என்னன்னு கேளுங்க. அப்பாவுக்கு தெரியும், உலக பிரகாரமான அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எப்போ எதை கொடுக்கணும். கொள்ளாத இந்த அப்பனுக்கே அம்மைக்கே உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கே தெரியும்னா, நம்மை கருவிலே உருவாக்கின தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்த ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு எதை செய்யணும்னு? அதனால பிடிவாத ஜெபத்தை நிறுத்து. யாரோ சொல்லி அல்ல அடுத்தவங்களை பார்த்து இத போல அப்படிங்க கேட்கிற ஜெபத்தை நிறுத்து. உன்னுடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொன்னாலும் இது என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், ஆனா உங்க விருப்பம் இல்லனா இது எனக்கு வேண்டான்னு சொல்லி பாருங்க. அழகான வேலையை தருவாரு, நல்ல துணைய குடும்ப வாழ்க்கையை தருவாரு. அவர் தருகிற எல்லா பொருளும் ஆசீர்வாதமா இருக்கும். ஏற்ற நேரத்துல அழகான காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஏசு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் சொல்லுகிறார். ஆமாங்க, நீங்க பிதாவின் சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்கிருந்து உங்க ஜெபம் மாறட்டும். தேவ சமூகத்துல போய் உங்க விருப்பத்தின்படி என்ன நடத்துங்க. சங்கீதக்காரன் தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவ சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்து முடிச்சாராம். ஏன்? அவர் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் சங்கீதத்துல இருக்குது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கட்சி தாரும். பிதாவின் விருப்பத்தை சித்தத்தை கேட்டாரு, சூப்பரா வாழ்ந்து முடிச்சாரு. பிதாவின் விருப்பத்தின்படி வாழ்ந்து முடிச்சு ஜெயிச்சிட்டாரு. அதனால உங்க ஜெபம் மாறட்டும். ஆண்டவரே, உங்க விருப்பம் என்னன்னு கேட்டு பாருங்களேன். நான் சவால் விட்டு சொல்றேன், நீங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கையை கத்தர் பிடிச்சு எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு அழகான காரியங்களை தந்து, ஆசீர்வாதமான நிறைவான பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை தந்து, பரிசுத்த வாழ்க்கையை தந்து உங்களை உயர்த்தி மரணத்துக்கு அப்புறமும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அளவுக்கு உங்களை சூப்பரா நடத்தி ஜெயித்து முடிக்க வச்சிருவாரு. அவர் சித்தத்தை கேளுங்க. இதுதான் இயேசுவின் ஜெபத்துல நம்ம கற்றுக்கொள்கிற முதல் காரியம். தேவ சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவன் ஜெயிச்சு